இல்ல இப்ப நீங்க சீரமைக்கிறீங்க, இந்த வீடு ஆக்கிரமிப்பு, இந்த வீடு பட்டா இருந்தா ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? தண்ணி ஓடுற கரையில இப்படி வீடை கட்டிட்டாங்க, மொத்தமா இது ஆக்கிரமிப்பு. இது குடிமனை பட்டா, குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இது குடிமனை உரிமை கொடுக்கப்படலை, பக்கத்து வீடு. இதை இடிச்சு இதை வைக்கிறது, இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது? அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா, இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றம்? பள்ளிக்கரணி ஏரியை குப்பமேடாக்குனவே பூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை? கழிவுநீர் ஓடுற காவாயா, அது நன்னீர் ஓடுற நதி? கழிவுநீர் ஓடுற சாக்கடையா, அது காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யாரு? சென்னைக்குள்ள பல இடங்கள்ல நம்ம மக்களின் வாழ்விடங்களை ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல இடிச்சு அப்புறப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கூவாத்து கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, கண்ணகி நகர், பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க, புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க. இப்ப இது இப்ப இங்க நடக்குது. அவங்க சொல்றதே இது நீர்நிலை பகுதியை இதை ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான், அது நம்ம கேட்குற சாதாரணமா அந்த மக்களும் கேட்குறாங்க. இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது, அதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால், அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு வாங்கி, வாக்குரிமை வாங்கி, குடும்ப அட்டை வாங்கி, அதுக்கு வரி செலுத்தி, இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. 3 தலைமுறையாக இங்கே வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னா, அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது, சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு சென்று ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க. அப்படி இல்லை, நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா, 10 பேர் கொண்ட குடும்பம், 12 பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும். பூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை? கழிவுநீர் ஓடுற காவாயா, அது நன்னீர் ஓடுற நதியா? கழிவுநீர் ஓடுற சாக்கடையா, அது காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யாரு? எந்த இடமே நீங்கள் என்னோட வாகனத்தில் பயணிக்கிறீங்களா? எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யார் கட்டிருக்க நான் காட்டுட்டா? பள்ளிக்கரணி ஏரியை குப்பமேடாக்குனவே யாரு? எந்த கொம்பன்னு சரி செய்ய முடியாது. இன்னி அந்த பள்ளிக்கரணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார்? யார்கிட்ட பதில் இருக்கு? இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா? எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்சந்து ஏரியை நீ எப்படி மூண குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட? நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டுக்கிறீங்க. இல்ல இப்ப நீங்க சீரமைக்கிறீங்க, இந்த வீடு ஆக்கிரமிப்பு, இந்த வீடு பட்டா இருந்தா ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? என்னன்னு சொல்றது, அந்த நீர்நிலை, அந்த நதி, அந்த ஆறு ஓடுற, அந்த தண்ணி ஓடுற கரையில இப்படி வீடை கட்டிட்டாங்க, மொத்தமா இது ஆக்கிரமிப்பு. இது குடிமனை பட்டா, குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இது குடிமனை உரிமை கொடுக்கப்படலை, பக்கத்து வீடு. இதை இடிச்சு இதை வைக்கிறது, இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது? எப்படி வருது? அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா, இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா?